வணக்கம். இது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். முதலில் முதன்மை செய்திகளை பார்க்கலாம். தேரர்களுக்கு ஆங்கில அறிவையும் கணனி மற்றும் தொழில்நுட்ப அறிவையும் வழங்க ஜனாதிபதி நடவடிக்கை. இந்திய போதைப்பொருள் வர்த்தகரான பூக்குடு கண்ணாவின் இலங்கை வலையமைப்பு குறித்த தகவல்கள் அம்பலம். ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு செயலாளருக்கும் மரண அச்சுறுத்தல் விடுக்கவில்லை என பொடிலெசி நீதிமன்றத்தில் தெரிவிப்பு. சஹ்ரான்கள் குண்டு தாக்குதல் நடத்திய போது மைத்ரி காரணமாக தான் பெரும் அழுத்தங்களுக்கு உட்பட்டிருந்ததாக பூஜித் தகவல். போலீஸ் ஆணைக்குழுவினால் போலீஸ் மா அதிபரின் அதிகாரங்கள் பலவீனப்படுத்தப்பட்டதாக பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பு. கருத்து சுதந்திரத்தையும் புதிய அரசியல் யாப்பையும் கோரி தாய்லாந்தில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள். அவை எமது முதன்மை செய்திகள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தேரர்களின் ஆங்கிலம், கணனி மற்றும் தொழில்நுட்ப அறிவு மேம்பாட்டிற்கும் பிரிவின ஆசிரியர்களின் நியமனங்கள், சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் குறித்த பிரச்சினைகளை தீர்த்து வைப்பதற்கும் யோசனைகளையும் திட்டங்களையும் முன்வைக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஆலோசனைகளை விடுத்துள்ளார். அறநெறி பாடசாலைகள், பிக்குமார் கல்வி, பிரிவினா மற்றும் பௌத்த பல்கலைக்கழக ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் குறித்த பேச்சுவார்த்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இனவாதமின்றி யதார்த்தபூர்வமான அறநெறி கல்வியை ஊக்குவிக்க வேண்டும். அதற்கு சகல சமய ரீதியிலான பதிவு செய்யப்பட்ட அறநெறி பாடசாலைகளில் காணப்படுகின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் ராஜாங்க அமைச்சின் பூரண தலையீடு காணப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். அறநெறி பாடசாலை ஆசிரியர்களின் தேவைகளை இனங்கண்டு அவர்களை ஊக்குவிக்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை கண்டறிந்து அதனை அமுல்படுத்துமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். பல்கலைக்கழகங்களுக்கும் தொழில்களுக்கும் இணைத்துக் கொள்ளும் போது அறநெறி சான்றிதழுக்கு முக்கியத்துவம் வழங்குவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. பிரிவினாக்கள் மற்றும் அறநெறி பாடசாலை அச்சு புத்தகங்களை மீள மறுசீரமைப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. பிரிவினா ஆசிரியர்களாக உள்ளவர்கள் பட்டதாரி நியமனங்கள் பெற்றிருந்தால் அவர்கள் சேவையாற்றிய பிரிவினாக்களுக்கு நியமிப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. பிரிவினாக்களுக்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் சிற்றூழியர்களாக 1,00,000 தொழில் வாய்ப்புகளை வழங்கும் வேலை திட்டத்தில் உள்ளடக்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மகா சங்கத்தினர் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், ராஜாங்க அமைச்சர் விஜித்த பேருகொட, பொருளாதார புத்தெழுச்சி குறித்த ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பெசில் ராஜபக்ஷ ஆகியோரும் இப்பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தான் மரண அச்சுறுத்தல் விடுக்கவில்லை என திட்டமிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்பட்ட ஜனித் மதுஷங்க எனும் பொடிலெசி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பூச சிறைச்சாலையிலிருந்து பொடிலெசி காலி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று முற்பகல் அழைத்து வரப்பட்டார். சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார். ஜனாதிபதி, பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்டோருக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கவில்லை என லெசியின் வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்போது தான் அவ்வாறானதொரு அச்சுறுத்தலை விடுக்கவில்லை என பொடிலெசியும் நீதிபதி முன்னிலையில் தெரிவித்தார். திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான மாகந்துரை பதுஷ் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் ஒருவரினதும் வாக்குமூலம் பெற வேண்டும் என திலீப பீரிஸ் முன்வைத்த கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஒருவர் பதுஷிடம் பல்வேறு லாபங்களை பெற்றுள்ளதாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு குறித்தே வாக்குமூலம் பெறப்பட வேண்டும். போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவர் போதைப்பொருளை பாரிய அளவில் விற்பனை செய்து கொண்டிருந்த நிலையில் குருநாகல் விசேட பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 4.5 கிராம் போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலம் திரட்டப்பட்ட 1,70,000 ரூபாய் பணமும் இவரிடமிருந்து கண்டெடுக்கப்பட்டன. சந்தேக நபரிடமிருந்து 5 வங்கிக் கணக்கு புத்தகங்களை சோதனையிட்ட போது அவற்றில் 3 கோடி ரூபாவுக்கும் கூடுதலான பணம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபருடன் 5 செல்லிட தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டன. இந்தியாவிலிருந்து போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடாத்திய குடு கண்ணா என்பவருடன் தொடர்பு வைத்து நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் 150 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கம்பஹா பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். ஜிந்துபிட்டியை வசிப்பிடமாக கொண்ட 27 வயதுடைய சந்தேக நபர் கனேமுல்ல வெள்ளன பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடாத்தும் ஆமி நிலந்தவின் சகாவான ஜகத் ரோஷான் போரா 12 ரக துப்பாக்கியுடன் மினுவங்கொட பல்வத்த பகுதியில் கைது செய்யப்பட்டார். இவருடன் மேலும் 3 சந்தேக நபர்களையும் கம்பஹா போலீசார் கைது செய்துள்ளனர்.
மாத்தளை மற்றும் ரத்தோட்ட ஆகிய பகுதிகளுக்கு அண்மையில் ஹெரோயின் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட மாத்தளை போம்பகுமார என்பவர் 2 கிராம் மற்றும் 980 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 18,000 ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டார். இவர் நீண்ட காலமாக ஈசி கேஷ் முறைக்கு இப்போதைப்பொருள் வர்த்தகத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டுக்கு அருகாமையில் ஹெரோயின் பாக்கெட்டுகளை வைத்து சிசிடிவி கேமரா மற்றும் செல்லிட தொலைபேசிகள் ஊடாக இவ்வர்த்தகத்தை முன்னெடுத்து சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. மாத்தளை பிராந்திய குற்றப்பிரிவு சுற்றி வளைப்பை மேற்கொண்டது. உடலுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் பல்வேறு ரசாயன பதார்த்தங்களை கலந்து மஞ்சள் தூளை தயாரித்து விற்பனை செய்து வந்த பாரிய அளவிலான வர்த்தகம் போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டது. அரசு புலனாய்வு சேவைக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய கம்பஹா போலீசார் சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர். கம்பஹா மிரிஸ்வத்தை பகுதியில் செயற்கை பதார்த்தங்கள் கலக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட 200 கிலோகிராம் மஞ்சள் தூளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி லேபிள் பயன்படுத்தப்பட்டு இம்மஞ்சள் பொதியிடப்பட்டு கம்பஹா மாவட்டத்தில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. உடலுக்கு கேடு விளைவிக்கும் செயற்கை பதார்த்தங்கள் அடங்கிய இம்மஞ்சள் தூள் கொழும்பு பகுதியிலிருந்து பெறப்பட்டதாக சந்தேக நபர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு உடலுக்கு கேடு விளைவிக்கும் மஞ்சள் நாடு பூராகவும் விநியோகிக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இது தொடர்பான சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் செயற்பாடுகள் காரணமாக தான் பெரும் மன அழுத்தங்களுக்கு உட்பட்டிருந்ததாக சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். அதுடன் முன்னாள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தனவும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் வாக்குமூலம் அளித்துள்ளார். பூஜி ஜெயசுந்தர உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு 3வது நாளாக வருகை தந்தார். இங்கு சாட்சியம் அளித்த அவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இஸ்லாமிய இனவாதம் தொடர்பாக போலீசாருக்கு பகிரங்க விசாரணை ஒன்றை மேற்கொள்ள வேண்டாம் என தெரிவித்திருந்தார். எனினும் வவுனத்தீவு போலீஸ் அதிகாரியின் படுகொலை, மாவனல்ல புத்தர் சிலை உடைப்பு மற்றும் வனாத்தவில் வெடிபொருள் கண்டெடுப்பு ஆகியன குறித்து விசாரணை நடத்துமாறு தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஆலோசனை வழங்கியதாக தெரிவித்தார். அப்போது அரசாங்கத்தின் மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் வினவுகையில் இதற்கமைய நீங்கள் ஜனாதிபதியின் உத்தரவை மீறவில்லையா என கேள்வி எழுப்பினார். ஆம், நான் மீறினேன். ஏற்பட்ட நிலைமை காரணமாக நான் பெரிதும் நெருக்கடிக்குள்ளாகி இருந்தேன். ஏனென்றால் நான் சிரேஷ் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி இவ்வாறு ஆலோசனை வழங்கினால் என கூற முடியுமா? பேச்சுவார்த்தை நடத்தக்கூட முடியாது. தான் மிகவும் நெருக்கடிக்குள்ளாகி இருந்ததாக பூஜி ஜெயசுந்தர பதிலளித்தார். தொடர்ந்தும் சாட்சியம் அளித்த அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் இதற்கு போலீஸ் மா அதிபரும் பாதுகாப்பு செயலாளரும் பொறுப்பு கூற வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். இது ஊடகங்களிலும் பிரசுரமாகியது. இன்னும் தான் எதனையும் கூறவில்லை. இதன்போது இந்த நிலை குறித்து பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன ஏன் அறிவுறுத்தப்படவில்லை என ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அறிவுறுத்துவதில் எவ்வித பயனுமில்லை நீதிபதி. அவர் சுறுசுறுப்பானவர் அல்ல. பயிற்சி அளித்தல் மற்றும் மேலும் 1-2 நிறுவனங்களே அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. அத்துடன் நிலவிய அரசியல் முரண்பாடுகள் காரணமாக நான் அதனை கூற முற்படவில்லை என பூஜி ஜெயசுந்தர பதிலளித்தார். அத்துடன் இங்கு சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ள பூஜி ஜெயசுந்தர மற்றும் ஒரு பரபரப்பு தகவலை வழங்கினார். தெஹிவல டிராபிக்கல் இன் விடுதியில் குண்டை வெடிக்க செய்த ஜமீல் முகமது என்பவர் குறித்த தகவலே அது. ஜமீல் முகமது தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தாக்குதல் முறியடிக்கப்பட்டதன் பின்னர் டிராபிக்கல் இன் விடுதிக்கு வந்து பிற்பகல் 1:30 மணியளவில் புலனாய்வுத்துறை அதிகாரி ஒருவரை சந்தித்துள்ளார். அதன்போது புலனாய்வுத்துறை அதிகாரி ஒருவருக்கு ஜமீலுடன் தொடர்பு காணப்பட்டிருப்பதால் சஹரான் குறித்து புலனாய்வுத்துறை அறியாதிருக்க காரணமில்லை என தெரிவித்துள்ளார். நீதிபதி அவர்களை பொருத்தமான நபரை அழைத்து கேட்டால் சஹரானுக்கு காணப்பட்ட தொடர்பு வெளிவரும் என பூஜி ஜெயசுந்தர மேலும் தெரிவித்தார். அவரிடம் சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கை நேற்றைய தினம் நிறைவு செய்யப்பட்ட போதிலும் மீண்டும் 28ஆம் தேதி சாட்சி கோரப்பட உள்ளது. இதேவேளை முன்னாள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தனவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக ஆராயும் ஆணைக்குழு முன் சாட்சியம் அளித்தார். 2018 அக்டோபர் 26ஆம் தேதிக்கு பின்னர் பாதுகாப்பு சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என தெரிவித்தார். அவர் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தேசிய பாதுகாப்பு சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு விட்டு வெளியேறியதாக பெரும்பாலான சாட்சியாளர்கள் கூறினால் அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அவர் ஆம், நான் அதனை ஏற்றுக்கொள்கின்றேன் என தெரிவித்தார். தொடர்ந்து பதிலளித்த அவர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தலையீடு செய்ய பிரதமருக்கு அதிகாரம் இருக்கவில்லை என குறிப்பிட்டார். ஜனாதிபதி இல்லாத சந்தர்ப்பங்களில் முப்படைகளையும் அழைப்பதற்கு பிரதமருக்கு அதிகாரம் காணப்பட்ட போதிலும் ஜனாதிபதி தான் இல்லாத சந்தர்ப்பத்தில் பிரதமர் அழைப்பு விடுக்காவிட்டால் அவரை சந்திக்க வேண்டாம் என முப்படை தளபதிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருந்ததாக ருவான் விஜயவர்தன மேலும் தெரிவித்தார். போலீஸ் ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டதன் மூலம் போலீஸ் மா அதிபரின் அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டதாக பதில் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். போலீஸ் ஆணைக்குழு மூலம் போலீஸ் மா அதிபர் பலவீனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
அரசியல் பழிவாங்கல் குறித்து கண்டறியும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையிலேயே பதில் போலீஸ் மா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ள சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் லலித் அனுருத்த ஜெயசிங்கவை மீண்டும் சேவையில் ஸ்தாபிப்பதில் காணப்படுகின்ற தடைகள் குறித்து கண்டறியவே சி.டி. விக்ரமரத்ன ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஜெயசிங்கவை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு தான் பரிந்துரை செய்த போதிலும் போலீஸ் ஆணைக்குழு அதனை நிராகரித்ததாக பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். லலித் அனுருத்த ஜெயசிங்க சார்பில் ஆஜரான சட்டத்தரணி மகேஷ் கொட்டுவல்ல, சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசாந்த் ஜெயக்கொடி ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு அக்கட்சியின் மகர அமைப்பாளராக செயற்பட்டு சேவைக்கு சமூகம் அளிக்காது அரசியலில் ஈடுபட்ட போதிலும் அவரை மீண்டும் சேவையில் அமர்த்தி அன்றைய தினமே ஓய்வு பெற செய்வதற்கும் பரிந்துரை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். தான் அவ்வாறு பரிந்துரை செய்ததை பதில் போலீஸ் மா அதிபர் இங்கு ஏற்றுக்கொண்டார். பிரசாந்த் ஜெயக்கொடி ஓய்வு பெறாமல் தொடர்ந்தும் சேவையில் ஈடுபடுவது குறித்து ஆணைக்குழு கவனம் செலுத்தியது. ஜெயக்கொடி போலீஸ் சேவைக்கு பொருத்தமற்றவர் என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாகவும் அவரை சேவையிலிருந்து நீக்குவதற்கு அமைச்சரவை அறிவுறுத்தப்பட்டதாகவும் சி.டி. விக்ரமரத்ன இதன்போது தெரிவித்தார். போலீஸ் ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டதன் மூலம் போலீஸ் மா அதிபர் பலப்படுத்தப்பட்டதா அல்லது பலவீனப்படுத்தப்பட்டதா என்பது குறித்து ஆணைக்குழு கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த விக்ரமரத்ன போலீஸ் மா அதிபருக்கு தீர்மானங்களை எடுக்கும் சுதந்திரம் போலீஸ் ஆணைக்குழுவினால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் இல்லாமல் போனதாக தெரிவித்தார். ஒரு சில தீர்மானங்களின் போது போலீஸ் மா அதிபரின் பரிந்துரைகளுக்கு அப்பால் ஆணைக்குழு செயற்பட்டதனால் விளக்கமளிக்க வேண்டி ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் சர்வதேச தரத்திலான மருத்துவ உபகரணங்களை உள்ளூர் மற்றும் வெளிநாடு சந்தைகளுக்கு விநியோகிக்கப் போவதாக பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்புக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பாசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மேட் இன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் பண்டாரகமையில் உள்ள மருத்துவ பயன்பாட்டு உபகரண உற்பத்தி தொழிற்சாலையின் முன்னேற்றம் தொடர்பான சந்திப்பொன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றது. பாசில் ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்ற சந்திப்பில் டெக்னோமெடிக்ஸ் பிளெக்சிகேயா முதலீட்டு கம்பெனியின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அதன் பொது முகாமையாளர் சஞ்சீவ ரணசிங்க கருத்து வெளியிடுகையில் ஐக்கிய ராஜ்யம் இதற்காக $15 மில்லியன் கூடுதலான முதலீடுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். தொழிற்சாலை உற்பத்தி நடவடிக்கைகள் அனைத்தும் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஒரு மாதம் அளவில் முதலாவது உற்பத்திக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் முகாமையாளர் தெரிவித்தார். தொழிற்சாலைக்கு அரசாங்கத்தினால் பாரிய உதவி கிடைத்ததாகவும் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களும் மேட் இன் ஸ்ரீலங்கா லட்சணையுடன் சர்வதேச சந்தைக்கு விடப்போவதாகவும் அவர் தெரிவித்தார். இத்தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் மருத்துவ பயன்பாட்டு உபகரணங்களில் 95% ஏற்றுமதி செய்யப் போவதாகவும் ஏனைய 5% உள்ளூர் தேவைகளுக்கு பயன்படுத்தப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன, பாராளுமன்ற உறுப்பினர்களான சஞ்சீவ எதிரிமான, லலித் எல்லாவல, ஜயந்த கெட்டகொட ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறுவர்களுக்கான நீதி நியாயத்தை உறுதிப்படுத்துவது தொடர்பான சட்டங்களை திருத்தி அமைக்க இலங்கை அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை யுனிசெஃப் அமைப்பு பாராட்டியுள்ளது. தொழில் வயதில்லை 14 16 அதிகரிப்பது, சிறுவர்களை சிறை தண்டனை வழங்காமல் இருக்க அரசாங்கம் கொள்கை அளவில் தீர்மானம் எடுத்துள்ளது. இத்தீர்மானத்தையும் பாராட்டுவதாக ஐநா சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இந்த நிதியம் அரசாங்கத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள், துஷ்பிரயோகங்கள், சிறுவர்களின் ஊதியத்தை சூறையாடுவதை தடுப்பது போன்ற விடயங்களுக்கு சாதகமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு தொகுதியை கட்டியெழுப்புவதற்கும் நீதித்துறையை பலப்படுத்துவதற்கும் யுனிசெஃப் ஸ்தாபனம் இலங்கை அரசாங்கத்திற்கு பூரண ஆதரவு வழங்கும் என ஐநா சிறுவர் நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெற்காசிய நாடுகளுள் உறுதியான சுகாதார பாதுகாப்பான முதலாவது நாடாக அமைந்து இலங்கை கோவிட் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தி மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு பாடசாலைகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததையும் ஐநா சிறுவர் நிதியம் பாராட்டியுள்ளது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகம் மாற்றம் பெற்றது. இதன் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளராக கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இதேவேளை இது தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது நவீன் திசாநாயக்க உள்ளிட்டோர் கதவுகளை உடைத்துக் கொண்டு சட்டவிரோதமாக இவ்வலுவலகத்தை பயன்படுத்தியதாக பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். விசேடமாக இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்திலே கடந்த 3 மாத காலமாக நடைபெற்ற கையிருப்பு போட்டிக்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. கௌரவ நீதிமன்றம் கௌரவ அரண் ஃபேண்டோ அவர்கள்
இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் என்றும் அதனுடைய பொதுச் செயலாளர் வடிவேஸ்வராகிய நான் என்றும் எங்களுடைய உபத்தலைவர் சுஜித் பெர் அவர்கள், தேசிய அமைப்பாளர் விஜயகுமார் அவர்கள், ரத்தினபுரி மாவட்டத்துக்கு எங்களுடைய தர்மாசிவா அவர்கள், இங்கு இருக்கின்ற அனைத்து அதிகாரிகள், இலங்கை தேசிய தொழில் சங்கத்தில் அனைவரும் சேர்ந்து இந்த வேலை திட்டத்தை வெற்றிகரமாக செய்து கொள்வதற்கு கரம் கோர்த்திருக்கிறோம். கடந்த 3 மாத காலமாக சட்டபூர்வமற்ற வகையில் நவீன் திசாநாயக்கம் யோகராஜன் அவர்களும் இந்த கட்டிடத்துக்குள் பூந்து பலாத்காரமாக இருந்து அப்பாவி தோட்ட தொழிலாளர்களுடைய நிதியை பிரிதொரு வங்கியிலே கணக்கை ஆரம்பித்து அந்த நிதியை மிகவும் பிழையான முறையிலே பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். தேசிய கல்வியற் கல்லூரிகளுக்கு நுழைவதற்காக விண்ணப்பங்களை அனுப்புவதில் ஏற்பட்ட பிழைகள் அல்லது தாமதத்தை சீர் செய்வதற்காக மேலும் 4 நாட்களை கால அவகாசமாக வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை இதற்கென கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கோ அல்லது www.moe.gov.lk எனும் இணையதளத்திற்கோ பிரவேசித்து குறைகளை நிவர்த்தி செய்ய முடியும். தனது உயர்கல்வி பரீட்சைக்குரிய பரீட்சை எண்ணை பிரயோகித்து தாம் வழங்கியுள்ள தகவல்களை பரிசோதித்து அம்மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் காணப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சபரிமலை செல்லும் அனைத்து பக்தர்களும் எவ்வாறு இம்முறை சபரிமலை விரதத்தை அனுஷ்டிப்பது குறித்து விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு மட்டக்குழி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் இடம்பெற்றது. குறிப்பாக கோவிட்-19 காரணமாக பல கட்டுப்பாடுகள் இருப்பதால் இதனை எவ்வாறு மேற்கொள்வது குறித்து சபரிமலை குரு முதல்வரும் சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதியுமான கலாநிதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். தற்போதைய நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வைரஸ் நோய் பரவல் காரணமாக வழமையாக நாம் விரத முத்திர மாலை அணிந்து கடும் விரதம் இருந்து மலை யாத்திரை செல்லுகின்ற இலங்கை வாழ் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் இம்முறை சபரிமலைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படுமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. நாம் நம்முடைய சாஸ்தாபுரத்தின் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த மகர ஜோதி பெருவிழாவிலே மாலை அணிந்து விரத பூஜைகள் வழிபாடுகள் அனைத்தும் வழமை போல நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். விரதம் இருக்கின்ற பொழுது முத்திரை மாலை விரதத்திற்கு அடையாளமாகத்தான் மாலை அணிந்து கொள்வது. எனவே நாம் மாலை அணிந்து இந்த பூஜைகளை செய்யலாம். எனவே இங்கே நாம் இருமுடி கட்ட வேண்டும் என்ற அவசியம் சாஸ்தாபுரத்திலே கிடையாது. உலகெல்லாம் பரவி இருக்கின்ற கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் வெகு விரைவிலே அது அகன்று எல்லா மக்களும் சேமமாக வாழ வேண்டும் என்கின்ற வகையிலே பிரார்த்தனைகளை கூட்டு பஜனைகளை நாம் செய்கின்ற வகையிலே பழமையான பூஜைகளை வழிபாடுகளை இந்த 32 ஆண்டுகள் நிறைவு பெற்றது போல இந்த ஆண்டும் அந்த பூஜைகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நவம்பர் மாதம் 16ஆம் தேதி கார்த்திகை முதல் நாள் இந்த விரத முத்திர மாலை அணிந்து கொள்வது. நாம் ஜனவரி மாதத்திலே தான் மலைக்கு செல்லுவது. அந்த சூழலிலே ஒருவேளை ஐயப்பனுடைய திருவள்ளினாலே நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்தால் மலைக்கு செல்லுவோம். இல்லையே இங்கே அந்த விரத பூர்த்தியை பண்ணிக்கொள்வது, ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகத்தை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கொள்ளலாம் என்பதனையும் சாஸ்தாபுரத்தின் சார்பிலே சாஸ்தாபுரத்திலே மாலை அணிகின்ற அனைத்து சுவாமிகளுக்கும் ஏனைய ஐயப்பன் அடியார்களுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் தடைபட்டிருந்த போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. ஹட்டன் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கினிகத்தேன கொழும்பு பிரதான வீதியின் ரம்பதனிய பகுதியில் நேற்று பாரிய கல்லொன்று சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. இதனால் கட்பாறையை அகற்றி இயல்பு நிலை திரும்பும் வரை இவ்வீதிகளை பயன்படுத்துவோர் மாற்று வழிகளை பயன்படுத்தினர். இந்நிலையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினரும் ராணுவத்தினரும் கட்பாறையை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டதை அடுத்து நேற்று மாலை அளவில் பொது போக்குவரத்து வழமைக்கு திரும்பியது. தொடர்ந்தும் மழை பெய்து வருவதனால் இவ்வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிரித்தல பக்கமுர பிரதான வீதியின் கோட்டப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் அருகாமையில் இருந்த பாதுகாப்பு தூணில் மோதியுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 உயிரிழந்துள்ளனர். இவர்களில் ஒருவர் புலனர்வை கனங்குள்ள பகுதியை வசிப்பிடமாக கொண்ட சுவசரி ஆம்புலன்ஸ் வண்டி சாரதி ஆவார். மற்றையவர் அம்பாறை தீக்கபாபி பகுதியை வசிப்பிடமாக கொண்டவர். வழிபுடிய விடத்தில் இதற்கு முன்னரும் பல விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இதுடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கு இடம்பெறும். வணக்கம்.